சத்தியமாக தலை சுற்றி விழுகிற அளவுக்கு அப்படி பசிக்குது. பஸ்ஸுக்கு இருந்து பருத்து போச்சு. இப்போ சாப்பிட போகிறோம்மா. இதில் ஒரு புது மிஷின் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே காசு இருக்குடா, எடுத்துகிட்டு போகும்ண்ணா. மிஷின் ஒன்று தூக்கிட்டு போகும். இப்போ இதை தூக்கிட்டு போகிறத யோசிச்சு பாருண்ணா. டவுனுக்கு போகிறதுக்கு என்ன 3.5 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு வந்து வெறுக்க போகுது போல இருக்குது. இப்போ நேரம் 2:44. இடையில் யாராவது வந்தால் ஏறி போகலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகண்டு. நித்திர இழப்பு போகிற இப்படி 2 எனக்கு ஏலாம் வந்துட்டு ஏன்னு தெரியல. இரவு வந்து பஸ்ஸில் திடீர்னு நான் பெருசாக சாப்பிடல. ரோடோட அப்படியே முடிஞ்சது. ஐயே செக் அவுட். வணக்கம். நான் வந்து எங்கே நினைக்கிறேன் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய அரச பேருந்து நிலையத்தில் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அவசரமாக எங்கே போகிறோம்னு சொன்னால் குருநாகலுக்கு போகிறோம். 8 மணி. என்னத்துக்காண்டி சொன்னால் ஒரு வாகனம் எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். அது என்ன வாகனம்ன்றதை வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். சில வேளையில் வந்து அங்கே போய் பார்க்குற நேரத்தில் வந்து அந்த வாகனம் வந்து எங்களை பிடிக்காத மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் எடுக்க முடியாது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் 8 மணி இப்போ நேரம். ஆனால் குருநாகலுக்கு போகிற பஸ் வந்து கொழும்பு போகிற பஸ்லாம் போகணும். எல்லாமே வந்து சீட் வந்து புக்கிங். திடீரெனு வந்தால் சீட் எடுக்கலாது. அதனால் நாங்கள் இப்போ ப்ரைவேட் பஸ் ஏதாவது பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் புக்கிங்னு சொன்னவங்களே, ஃபுல்லாக புக்கிங்னு சொன்னவங்க பார்ப்பாங்க, தேடி பார்க்கணும். ஆனால் கட்டாயம் நாங்கள் நாளைக்கு மார்னிங் குருநாகலுக்கு போயே ஆகணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பஸ் ஸ்டாண்டில் ஒரு அண்ணாவை கேட்டு நாங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ரெடி போகணும். யாராச்சும் இப்போ திடீர் பயணங்கள் மேற்கொள்கிறேன்னு சொன்னால் பஸ் வந்து எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதோட இப்போ யாராவது இப்போ கொழும்புகளுக்கெல்லாம் போகிற அப்படி ஐடியா இருந்தோன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் வந்து ஏர்லியாகவே வந்து புக் பண்ணுங்க. இப்போ ஆன்லைன்லேயே வந்து புக்கிங் எல்லாம் வந்து பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதை நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகே போகலாம். இதில் பாருங்க ஒரு சிடிபி பஸ் வந்து போகுது. பாருங்க நல்ல இரவு நேரத்தில் நல்ல ஒரு அழகாக இருக்குது. அதோட இப்போ வந்து யாழ் நகரமே வந்து சரியான பரபரப்பாகவே இருக்குதுங்க. பாருங்க 8 மணி ஆகியும் பரபரப்பு. ஏன்னு சொன்னால் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதெல்லாம் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் அடிக்கி போகணும். இதில் பாருங்கோ கடைகள் வந்து எல்லாம் வந்து பூட்டியாச்சு. இது வந்து பெர்மனன்ட் சொல்வார்கள். கொஞ்சம் மலிவான விலையில் வந்து இந்த இடங்களில் வந்து உடுப்புகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட். இப்போ பஸ் ஸ்டாண்ட் அடிக்கி வந்துட்டோம். இதில் இருக்குது பாருங்கோ. இதில் கேட்டுக்கு பார்க்க போகிறோம் சீட்டிங். இதில் இருக்கும்போது இல்லை பார்ப்போம்மா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே நாங்கள் ஃபைனலி பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த இதில் போகிறதுக்கு வந்து 3000 ரூபா இந்த ஏசி பஸ்ஸில். ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறோம்னு சொன்னால் 2000 அப்படி வருமானு நினைக்கிறேன். இது வந்து குருநாள் ரூட்டால் போகிறது பிபிடி எக்ஸ்பிரஸ். அதோட எங்களுக்கு 3 கண்ணாடி தந்திருக்கணும். வழியா வியூவை பார்த்து கொண்டு போகலாம். இப்போ நாங்கள் வந்து பிபிடி ஒபிஸில் நினைக்கிறோம். இப்போ ஒபிஸ் வந்து மாற்றிட்டாங்க. முதல் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன் அந்த கேகேஎஸ் ரோட்டில் இருந்தது. இப்போ பண்ணைக்கு போகிற வீதியில் இருக்குதுங்களா இந்த இதெல்லாம். இப்போ அந்த கீழே வந்து இந்த பஸ்ஸில் வந்து நிறைய பொருட்கள் வந்து கொண்டு போகலாம். லக்கேஜ் எல்லாத்தையும் சொல்லி நிறைய பார்சல் எல்லாம் போகிறது. அப்போ அதை வந்து இப்போ லோட் பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு பஸ் வந்து நேராக வலிக்கிட்டுரும். இது போய் அப்படியே முருவண்டிலாம் நிற்கும். இப்போ நான் வந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடியை தாண்டி இப்போ போய்க்கொண்டு நிற்கிது பஸ். ஓகே நாங்கள் இனி அடுத்தது வந்து முருகண்டியில் போய் நிற்கும் இந்த பஸ். முருகண்டியிலேருந்து பிறகு புத்தளத்துக்கு போகாது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் குருநாளால் பிபிடி பஸ் இந்த பஸ் வந்து போகுமாம். மற்றபடி எல்லா நேரமும் வந்து புத்தளம் போய் தான் போகிறது. இன்றைக்கு மட்டும் குருநாளால் போகுது. எங்களுக்கு ஒரு லக் இன்றைக்கு மேலே. ஏன்னா அதுவும் சொல்லணும், இவ்வளோ நாளும் பஸ் வந்து புத்தளம் போய் தான் போகிறது. எங்களுக்கு தெரியும் ஞாயிற்றில் குருநாளால் போகிறது. அப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எதிர்ச்சியாக தான் வந்தாங்க. வந்ததுல அந்த என்ன சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் பிபிடி பஸ் வந்து குருநாளால் போகும். அப்போ எங்களை வந்த சந்தோஷம். அதோட இந்த பஸ் வந்து ஏசி பஸ். ஆனால் என்னென்னா 1000 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து கூட. அந்த கூட கொடுத்தாம வேலை நாங்கள் வந்து நிம்மதியாக படுத்து அப்படியே போகலாம். அங்கே போய் அப்படி ரூம் ஒன்று எடுக்க தேவையில்லை. அப்படியே நாங்கள் அந்த எங்களோட போகிற லெவலில் வந்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க கைதறியை தாண்டி நாங்கள் போய்க்கொண்டு நிற்கிறோம். போய்க்குள்ளே வந்து ஏதாவது வித்தியாசமாக வந்தேன்னு சொன்னால் காட்டுறோம். ஆனால் பெரும்பாலும் வந்து இரவு நேரத்தில் வந்து ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. அடுத்த கட்டம் நாங்கள் வந்து முருவண்டிக்கு தான் போகிறோம். முருவண்டியில் நிற்குமான்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். நாங்கள் இப்போ முருகண்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். 15 நிமிஷம் பஸ் வந்து இந்த இடத்துல நிற்குமாம். நாங்கள் வந்து அது வளமையாக சாப்பிட போகிறோம். நாங்கள் இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஏனோ தெரியலை.
அதோட நிறைய வாகனங்கள் வந்து நிற்கிது. இப்போ இரவு நேரத்தில் வந்து நிறைய வாகனங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் இப்போ எல்லாருக்குமே தெரியும், இப்போ பெரிய ஒரு சீசன் டைம். இந்த நேரத்தில் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து வாரது கூட எல்லாருக்குமே தெரியும். அதோட நிறைய கடைகளுக்கு நிறைய வாகனங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் வந்து இந்த சீசனில் வந்து நிறைய போகிறது வளமை. ஓகே, இப்போ நாங்கள் 15 நிமிஷம் தான் எங்களுக்கு டைம் தந்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து ஏதாவது நார்மலாக சாப்பிட்டு போகலாம் வாங்க. முருகண்டி வந்தால் வடை ரோல் இந்த உலகமாக சாப்பிட்லாம். மற்றது கச்சான், மற்றது சின்ன சின்ன சாப்பாடுலாம் சாப்பிட்லாம். நான் வந்து சோட்டிஸோட வந்து நெஸ்டி வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து மிஷினில் அடிக்கிற டீ. அவன் வந்து மைலோ சொல்லியிருக்கேன். ஏன்னா மைலோ நைட்டில் குடிக்கல, சூடாக குடித்தாதுன்னா சுறுசுறுப்பாக இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டேன். பஸ் வந்து அந்த இடத்துல நிற்கிது. டிபி வாங்கிட்டு போகிறேன். இப்போ பஸ்ஸில் போய் ஏறப்போகிறோம். பஸ் வந்து இப்போ கொஞ்சம் இதில் எடுக்க போகிறாங்க போல இருக்குது. போகிறோன்னு சொன்னால் கோன் அடிப்பாங்க. ஓகே போகலாமா. இந்த பயணம் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர 8 மணி, 7 மணியோ 7:30க்கு ரியோக்கு போகும்போது வலிக்கிட்டு போய் கொண்டு கேட்க தான் ஆட் பார்த்தேன்னா. நான் அப்போ பார்த்த இடத்துல விழுந்து அப்படியே ஆட் பார்த்த உடனே ரைட் ரகண்டு இப்படி வருவோம் மட்டும் திடீர் பயணம் மட்டுமாட்டான டைமில் வந்து பயணங்கள் வந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்டா இதை எடுக்கிறோம், இதை மறந்து போகணுமா அதை அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சுனா. ஆனால் எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டேன். ஓகே, பஸ் இப்போ கொஞ்சம் இதில் அடுபட போகுது. பஸ்ஸில் போகிறோம். இப்போ நான் வந்து எங்கே நிற்கிறோம்னா குருநாகல டவுனுக்கு போகிறதுக்கு என்ன 3.5 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு வந்து வெறுக்க போகுது போல் இருக்குது. இப்போ நேரம் 2 மணி 44 நிமிடம். இப்போ கொழும்பு போகிற ஹைவே அந்த இதில் வந்து பிபிடி பஸ் வந்து இதால் போகுது. அப்போ எங்களை வந்து இதில் இறக்கி போட்டோம். ஆனால் நாங்கள் குருநாள் டவுனில் இருந்தே 14 கிலோமீட்டர் வந்து போகணும். இப்போ எங்கே போய் தங்குறது மற்றது என்ன ஒரு பிரச்சனை, 6 மணிக்கு தான் அந்த இடத்துக்கு போகலாம். இப்போ நாங்கள் வாகனம் எடுக்கிற இடத்துக்கு 6 மணிக்கு தான் போகலாம். என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போகிறோம்ன்றது தெரியலை. வாங்க பார்க்கலாம். இப்படியே போவோம், நடந்து போவோம். முன்னைக்கு இருக்கா இடையில் யாராவது வந்தால் ஏறி போகலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகணும். நித்திரை இழப்பு போகிற நித்திரையில் என்ன கதைக்கிறேன்னு தெரியல. இப்போ நான் பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸெலாம் போய் கொண்டிருக்கிறோம். பஸ் நடக்க போகிறோம். டவுனில் இறங்கிட்டு நான் அதுலேருந்து 16 கிலோமீட்டர் நாங்கள் வாகனம் எடுக்கிற இடத்துக்கு போகணும். பார்ப்போம். இப்போ நான் குருநாகல் நகரப்பகுதியில் நிற்கிறோம். இப்போ பார்த்தா நகரப்பகுதி மாதிரியே இருக்காது. இப்போ நடைச்சாமம் நாங்கள் வந்து இப்போ இந்த வீதியால் போய் இது வந்து 1 வே, இதால் போக முடியாது வாகனம். இதால் நாங்கள் நடந்து போகலாம் தானே. அதில் இருந்து 16 கிலோமீட்டர் அப்படியே அவங்கள பஸ் ஓடணும்னு நினைக்கிறேன். அங்கே அதுலேருந்து பஸ் எடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. அதோட பர்ஸ்க்கு வந்து காசு இல்லை, 500 காசு மட்டும் தான் கிடக்கு. இதில் இப்போ ஒரு ஏடிஎம்மில் வந்து காசு எடுக்கணும் முதல்ல. ஏன்டா தெரியாத இடங்களில் நிற்கிறோம், என்னவும் நடக்கலாம். கொஞ்சம் காசுனாலும் நான் கையில் வச்சுருக்கணும் அங்கே சேஃப்டிக்கு. என்ன பேங்கடா, பேங்கில் பேரும் பார்க்கல. ஃபேனசி ஏதோ புது பேங்க். எங்களுக்கு எந்த பேங்காக இருந்தாலும் காசு வந்தால் சரி. என்டர் பணம் மூலப்பொருள் சேமிப்பு கணக்கு. உறுதிப்படுத்துங்க. செயற்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் டக்குனு சுருக்கிப்பட்டு போட்டு இதில் ஒரு புது மிஷின் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே காசு இருக்கா, எடுத்துகிட்டு போவோம் நாங்கள். மிஷினோட தூக்கிட்டு போவோம். இப்போ இதை தூக்கிட்டு போகிறத யோசிச்சு பாரு நாங்கள் இந்த நேரத்தில் விடிஞ்சாலும் தூக்கி இதை முதல் கலட்டலாம் இல்லி கேங்கன்னு காத்தும். இப்போ இது காசு எடுத்துட்டோம். நாங்கள் நினச்சோம் பேங்க் இப்போ வேறு எங்கேயும் நடந்து போகணுமென்ட்டு பார்த்தா பக்கத்தில் இருந்தது. பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஓகே ஓ வாங்க. நடந்து 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 இதான அந்த பாதை. இதால் வந்து
இங்கேருந்து போயிடலாம் தான் அங்கேருந்து தான் போயிடலாம். ஏன்னா இது 1 வே. இதெல்லாம் இப்போ பஸ் வந்தோன்னா நாங்கள் ஏறி போகணும். சரி நான் நினைக்கிறேன் நம்ம அந்த பஸ்ஸு மீதால் போகும்போது இப்போ நாங்கள் வந்த பஸ்ஸு இது 2ஆவது வந்தேன் என்ன நாங்கள் தான் கவனிக்கல, புதுசு தான் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கொமர்ஷியல் ஐடிஎம் இருக்குது. நாங்கள் கொமர்ஷியல் பேங்க் தான் யூஸ் பண்ணுற கூட யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் தனியாக நிற்கிறோம். பயமாக தான் இருக்குது. என்னையே முன்னே கடத்தி கொண்டு போகிறது யோசிப்பேன். நான் வந்து ஒரு ரூம் ஒன்றுக்கு வந்துட்டேன். ஒரு அண்ணா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணவர் இங்கே கூட்டியிருந்தவர். இப்போ நாங்கள் வந்து ஒரு 2.5 மணி நேரம் தான் தூங்கலாம். தூங்கிட்டு அப்படி இடக்கண்டு பஸ் ஏறி நாங்கள் அந்த இடத்துல லொக்கேஷனுக்கு போகணும். ஓகே, காலையில் சந்திக்கிறோம். பாய். குட் மார்னிங் காய்ஸ். விடிஞ்சிட்டுது. என்னடா அப்படியே வந்த மாதிரியே நிற்கிறான், விடிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. 2 மணி நேரம் கூட படுக்கையில், நித்திரை கூட கொள்ளையில், சும்மா மூத்த கழுவி போட்டு இப்போ அவசரமாக போகணும். நாங்கள் நேரம் என்னென்னு கேட்கல, நீங்கள் 6 மணியே என்னமோ ஆகிடு. 6:04 இங்கே வேணும். வாங்க போவோம். வெளியில் ரூமுக்குள்ளே வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது, வெளியில் வந்து விடிஞ்சிட்டு. ஆனால் முன்னுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயினெல்லாம் நிற்கிது பாருங்க. நான் இப்போ ஐசி வந்து வாங்கணும். ஐயே செக் அவுட். ஐயா 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 செக் அவுட். உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், அதிகாலையில் எழும்பி நடக்க நல்லா தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இங்கால நான் வந்து கண்டி ரோடெலாம் ஏறணும். கொஞ்சம் தூரம் நடக்கணும். வச்சு அலாரம் என்ன நிற்கிறாப்பா, கடவுளை அடிச்சு கொண்டே இருக்கு. இந்த வீதியெல்லாம் வந்து கண்டிக்கு போகிறது. இப்படியே இந்த சைட் 40 கிலோமீட்டர் போனால் கண்டி வந்துடும். மேலால் பாருங்க ஹைவே போகுது. இப்போ நான் வந்து வார பஸ்ஸில் ஏறி போகணும்னு சொன்னால் சரி, கண்டி பஸ்ஸில் ஏறணும். ஆனால் பஸ்ஸில் ஏறிட்டோம், டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 91 ரூபா, 14 கிலோமீட்டருக்கு டக்குன்னு போயிடும். சரியா இன்னும் 2.6 கிலோமீட்டர் காட்டுது. வாகனத்தை வந்து இனித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கும்போது தெரியல. அப்படி வாகனம் பிள்ளையாண்டா நாங்கள் அப்படி இங்கேருந்து நேராக வீட்டாமல் போகணும். அப்போ நடக்கு. இப்போ நாங்கள் வந்து இறங்கிட்டோம். 50 மீட்டர் வந்து நடந்து போயிட்டோம் முன்னுக்கு. அந்த நான் நினைக்கிற போல இருக்கு. கால் பண்ணுறேன். ஹலோ, என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவலையாக போயிட்டு வந்து பார்த்த நேரத்தில் வெஹிக்கிள் வந்து எங்களை பிடிக்கல. கொஞ்சம் கண்டிஷனே வெரி பேடாக இருக்குது. இப்போ நான் வந்து திருப்பி இப்போ குருநாள் டவுன் அடிக்க போகிறேன். வேறு வாகனம் பார்த்துனாங்க, ஒன்றும் செட் ஆகலை. அதெல்லாம் இருக்குது அந்த காட்டை பாருங்க. வாகனம் ஒன்று செட் ஆகலை. இப்போ நான் டவுனுக்கு போயிட்டு பார்ப்போம். வந்தது தான் பேஸ்ட் பார்ப்போம், போவோம்ப்பா. நான் இப்போ குருநாள் டவுனில் நிற்கிறோம். சத்தியமாக தலை சுற்றி விழுகிற அளவுக்கு அப்படி பசிக்குது. பஸ்ஸுக்கு இருந்து பருத்து போச்சு. இப்போ சாப்பிட போகிறோம்மா. சாப்பிட்டு சாப்பிட்டா தான் அறிவு. இலங்கையில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம், உங்களுடைய வாகனங்களை வந்து நீங்கள் விற்க போகிறீங்களா? இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். 076-088-3899 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். அப்படி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் வந்து விற்க போகிறீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய வாகனங்களுடைய புகைப்படங்களை வந்து அனுப்பி வைங்க. இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். திடீரெண்டு எனக்கு ஏலாம் வந்துட்டு ஏன்னு தெரியல. இரவு வந்து பஸ்ஸில் திடீரெண்டு நான் பெருசாக சாப்பிடல. ரோடோட அப்படியே முடிஞ்சது.
இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதுதான் அந்த களைப்பு வந்து எடுபடையில் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்கோ. அடுத்த என்ன கட்டம்ன்றது வந்து என்ன தெரியலை. பஸ்ஸில் யாழ்ப்பாணம் போகிறது தான் ஐடியா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிளான் எதுன்னு மாறினா அது அடுத்த வீடியோவாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.